கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 11ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மாணவனின் மரணத்திற்கு காரணமான ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சக மாணவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே ரத்தினபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணவன் கவின் ஜெனீஸ் நாகர்கோவில் SLB அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் தன்னுடன் படிக்கும் மாணவியுடன் பேசியது தொடர்பாக எழுந்த பிரச்சனையால் கவினின் பெற்றோரை ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரவழைத்து கண்டித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே கவினின் தற்கொலைக்கு பள்ளி ஆசிரியர்கள்தான் காரணம் என்று கூறி அரசு பள்ளி முன்பு திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தையும் மாணவர்கள் முற்றுகையிட்டனர். கடுமையான அடி அடிச்சிருக்காங்க. இந்த பையன் வீட்டில் போய் சொல்லியிருக்கான். இது சம்மந்தமாட்டு இவங்க திரும்பவும் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு எந்த விதமான ஒரு சரியான பதிலும் சொல்லாமல் திரும்ப 19ஆம் தேதி நீங்கள் டிசி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்போ இவங்க அந்த பொண்ணு, அதாவது சம்மந்தப்பட்ட ஒரு தோழி, அவங்க இதுவரை எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காத வகையில் இந்த பையனை அடித்து துன்புறுத்தி டிசி வாங்கிட்டு போங்கன்னு பல மாணவர்களுக்கு மத்தியில் கேவலப்படுத்தியிருக்காங்க. இது சம்மந்தமாட்டு அவன் வீட்டில் போய் சொல்லி வருந்தி அவன் சூசைட் பண்ணியிருக்கான். இதுக்கு நிவாரணம் பிளஸ் இது என்னது, இந்த தவறான செயல்களில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது, அரசு ஆசிரியர்கள் மீது அவங்க என்ன புகார் கொடுத்துருக்காங்க. புகார் மீது நடவடிக்கை வேணும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம SP சாரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம்.